ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து உங்களுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக ஒப்பளிக்கப்பட்ட கீழ்காணும் தற்காலிக காலி பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் 20/2/2022 மாலை 5:45க்குள் வரவேற்கப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேக்கன்சின்னு பார்க்கலாம், எந்தெந்த ஹாஸ்பிட்டல்னு பார்க்கலாம் வாங்க. அரசு மருத்துவமனை பெயர் கொடுத்துருக்காங்க. அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவ காரப்பேட்டை காஞ்சிபுரம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா டைட்டிஷியன், அதாவது உணவியல் நிபுணர் கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருந்தா ஓகேன்னு இருக்காங்க. கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா அதுவே ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் 15,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லேப் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் டிஎம்எல்டியும் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது வந்து 5,000 சொல்லியிருக்கிறாங்க. 2 முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேனிஃபோல்ட் டெக்னீஷியன், அதாவது பன்மடங்கு தொழில்நுட்ப வல்லுநர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா டெக்னீஷியனில் வந்து உங்களுக்கு வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் 5,000 தான் சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டென்டல் ஹைஜீனிஸ்ட், அதாவது பல் சுகாதார நிபுணர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வேகன்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது 12th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டிப்ளமோ வந்து முடிச்சிருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது முடிச்சிருக்கிறவங்க வந்து எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கும் 5,000 தான் சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இசிஜி டெக்னீஷியன் சொல்லியிருக்கிறாங்க. 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் சேம் 5,000 தான் சம்பளம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தியேட்டர் டெக்னிக், அதாவது அறுவை அரங்க நிபுணர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து +2 படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை டிகிரி +2 மேலே டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகேன்னு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கும் சேம் அதே 5,000 தான் அவங்க சம்பளம். அதுக்கப்புறம் ஓட்டுநர் டிரைவருக்காக வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து கம்பல்சரி வந்து ஹெவி டிரைவிங் முடிச்சிருக்கணும். 10th பாஸ் தான் ஓகே தான், ஹெவி டிரைவிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் 5,000 தான் சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க. 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா அப்ரெண்டிஸில் வந்து என்எஸ்எல்லும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் சேம் 5,000 தான் சம்பளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏசி மெக்கானிக் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஐடிஐ முடிச்சிருக்கணும். அது வந்து ஏர் கண்டிஷனிங் பார்த்து உங்களுக்கு டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் சேம் 5,000 தான் சம்பளம் உங்களுக்கு. சைட்டோடெக் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வேக்கன்ஸியாக கொடுத்துருக்காங்க. அதாவது எம்எஸ்சியில் வந்து நீங்கள் லேப் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5,000 அதுக்கும் சேம் சம்பளம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிஎஸ்எஸ்டி டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டெரிலைசர் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அது வந்து 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து டிப்ளமோ இன் ஹாஸ்பிட்டல் ஸ்டெரிலைசர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்எம்சி டெக்னாலஜி உங்களுக்கு கம்பல்சரி இருந்தால் ஓகேன்னு இருக்காங்க. அது சேம் 5,000 தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அக்குபேஷனல் தெரபிஸ்ட், அதாவது தொழில்சார் சிகிச்சையாளர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு 2 வேகன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து டிகிரி கம்பல்சரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டிகிரி முடிஞ்சால் அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் எதனா பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் உங்களுக்கு. ஸோ அவங்க எலிஜிபிளுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5,000 தான் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து டிப்ளமோ ஃபார்மசிஸ்ட்டு பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் ஃபார்மசிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிஃபார்ம் அப்ளை பண்ணிக்கலாம். இதே ஃபார்ம்-டி பண்ணிக்கலாம், அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேம் அதே 5,000 கொடுத்துருக்காங்க. எலிஜிபிளுங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஒர்க்கர், சமூக சேவகர் கொடுத்துருக்காங்க. 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து 5,000 சம்பளம் சேம் உங்களுக்கு. விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பாய்லர் மெக்கானிக், கொதிகலன் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், இல்லை பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் இந்தமாதிரி படிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். சேம் அதே 5,000 தான் சொல்லியிருக்காங்க சம்பளம் உங்களுக்கு. ஹவுஸ் கீப்பர் கொடுத்துருக்காங்க. 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி இருந்தால் போதும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும்னு இருக்காங்க. ஸோ அவங்களும் சேம் 5,000 தான் சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 வேகன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இவங்க எனி டிகிரி இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் இருந்தால் ஓகே தான். டைப்ரைட்டிங் வந்து சீனியர் கிரேட் இருந்தால் ஓகே தான். தமிழ், இங்கிலீஷ் 2மே இருக்கணும்னு இருக்காங்க. ஸோ சேம் 5,000 தான் சம்பளம் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஐடி கோஆர்டினேட்டர் தொழில்நுட்ப கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து டிப்ளமோ இல்லை டிகிரி முடிச்சிருந்தா ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இசிஇ, ஐடி, சிஎஸ், பிஎஸ்சி சிஎஸ், பிசிஏ அவங்க பண்ணலாம், யாரும் அப்ளை பண்ணிக்கலாம் இவங்க படிச்சிருக்கோன்னா. ஸோ அதுக்கும் சேம் 5,000 தான் சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிளட் பேங்க் கவுன்சிலர், அதாவது ரத்த வங்கி ஆலோசகர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வேகன்ஸியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் டிகிரி இன் மெடிக்கல் பிசியாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அது படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கும் 5,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அனஸ்தேசியா டெக்னீஷியன் குடுத்துருக்காங்க. மயக்க மருந்து தொழில்நுட்ப வல்லுநர் குடுத்துருக்காங்க. 4 வேகன்சி குடுத்துருக்காங்க. அது வந்து ஹையர் ஸ்டடி படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, டிகிரி முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஓகேன்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி பார்த்து அப்ளை பண்ணி சேம் அதே 15,000 தான் சம்பளம் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ரேடியோகிராஃபர் குடுத்துருக்காங்க. ஸோ, அது வந்து 8 வேகன்சி குடுத்துருக்காங்க. இது வந்து டிப்ளமோ ரேடியோகிராஃபர் படிச்சிருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. டிகிரி இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. 15,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க அது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிசியோ தெரபிஸ்ட் குடுத்துருக்காங்க. 4 வேகன்சி குடுத்துருக்காங்க. அது வந்து பேச்சுலர் வந்து பிசியோதெரபிஸ்ட் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேம் அதே 15,000 தான் உங்களுக்கு குடுத்துருக்காங்க சம்பளம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரீஷியன் கிரேட் 2 குடுத்துருக்காங்க. அது வந்து 3 வேகன்சி குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கவங்க, இல்ல ஒயர்மேன், எலக்ட்ரீஷியன், நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, அது சேம் 15,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் குடுத்துருக்காங்க. 2 வேகன்சி குடுத்துருக்காங்க. 8வது முடிச்சிருந்தாலே போதும். அவங்க வந்து தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும்னு இருக்காங்க. அதுக்கு வந்து 12,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபீமேலோ இல்ல மேலோ நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. செவிலியர் உதவியா கேட்டிருக்காங்க. அது வந்து 27 வேகன்சி குடுத்துருக்காங்க. கேட்டது கம்பல்சரி வந்து 10வது முடிச்சிருக்கணும். அதுக்கு மேல இருக்கிறவங்க எம்பிஹெச்டபிள்யூன்னு ஒரு கோர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, அது வந்து 1 இயர் முடிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அது சேம் 12,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சமையல் குடுத்துருக்காங்க. 5 வேகன்சி குடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ரூ. 12,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாவிதன் பார்பர் ஒரு 2 வேகன்சி குடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா ஓகேன்னு இருக்காங்க. இது வந்து சம்பளம் 12,000 சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. சவை சலவையர்னு குடுத்துருக்காங்க. தோபி 4 வேகன்சி குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா ஓகேன்னு இருக்காங்க. 12,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் முக்கியமான விஷயம் குடுத்துருக்காங்க பாருங்க. மேலே உள்ள அட்டவணைகள் பத்தி பார்த்தீங்கன்னா, வயது வந்து 35 வயது மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30 வயசுக்குள்ள இருக்கணும். அப்புறம் இருக்கணும் அப்ளை பண்ணலான்னு இருக்கிறாங்க. ஸோ, அது மாரி பார்த்து யாரெல்லாம் எலிஜிபிள் கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அட்டவணை 2 குடுத்துருக்காங்க பாருங்க. மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் குடுத்துருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா, 3 வேகன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. என்சிசி பி லைசன்ஸ் இருந்தா ஓகேன்னு இருக்காங்க. 15,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க அதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதிலேயே ஹவுஸ் கீப்பிங் குடுத்துருக்காங்க. 100 வேகன்சி குடுத்துருக்காங்க. 8வது பாஸ் பண்ணியிருந்தா ஓகே. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு இருக்கிறாங்க. அது வந்து 10,250 சொல்லியிருக்காங்க சம்பளம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி குடுத்துருக்காங்க. 45 வேகன்சி குடுத்துருக்காங்க. 8வது கம்ப்ளீட் பண்ணாலே போதும். உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும்னு இருக்காங்க. அதுக்கு 10,250 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மருத்துவ பணியாளர் குடுக்குறாங்க. அது வந்து 10 வேகன்சி குடுத்துருக்காங்க. 8வது படிச்சிருந்தாலே ஓகே தான். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா ஓகே. 10,250 சம்பளம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சானிட்டரி ஒர்க்கர் துப்புரவு பணியாளர் குடுத்துருக்காங்க. 5 வேகன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா, 8வது பாஸ் பண்ணியிருந்தா ஓகே தான் உங்களுக்கு. தமிழ் எழுத படிக்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னாங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா, 10,250 சொல்லியிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு மொத்தமா பார்த்தீங்கன்னாக்கா, 169 இது வந்து வேகன்சி குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ, கண்டிப்பா அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது என்னாம பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு அட்டவணையில இருக்கிற 1 பார்த்தீங்கன்னாக்கா வந்து 35 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே அட்டவணை 2வது இருக்கும் பார்த்தீங்கன்னா, 40 வயசு மிகாமல் இருக்கணும். 40 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸை இணைக்கணும்னு குடுத்துருக்காங்க பாருங்க. பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் அதாவது பிறந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு 10வது அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 12வது வகுப்பு சான்றிதழ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எப்படி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே சேம் தான் இதுவும் குடுத்துருப்பாங்க. 10வதோ, 12வதோ டிப்ளமோவோ இல்ல ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ கோர்ஸ் கம்பல்சரி ஏதோ உங்களுக்கு வந்து எவிடன்ஸ் காட்டுதோ அதை வச்சு சப்மிட் பண்ணலாம் நீங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கேஸ் பில், ஈபி பில் இது வந்து சப்மிட் பண்ணணும் நீங்க. சம்திங் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் இது எதனா அத்தாரிட்டி கேட்குறாங்கனாக்கா வந்து என்ஓசி உங்களுக்கு வச்சு இது பண்ணலாம் நீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் கரெக்ட்டா இருந்தா தான் உங்களுக்கு இருக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு வந்து செலக்ஷன் குடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி பார்த்து நீங்க டாக்குமெண்ட் வச்சு சப்மிட் பண்ணுங்க. இன்னொரு நிபந்தனை குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பதவிக்காலம் முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேருவதற்கான மேற்கண்ட நிபந்தனை கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அளிக்க வேண்டும். தேர்வு செய்பவர்கள் 11 மாதங்கள் வரை பணிபுரிய இயலும். இதற்கான ஒப்பந்த பத்திரம் பணியில் இணையும் போது சமர்ப்பிக்க வேண்டும் குடுத்துருக்காங்க. இந்த பதவி வந்து உங்களுக்கு எப்பயுமே டெம்பரவரி தான் உங்களுக்கு. பெர்மனன்ட் கிடையாது. ஸோ, அதுக்காக இந்த டெம்பரரிக்காக உங்களுக்கு வந்து ஒரு நிபந்தனை ஒரு ஃபார்மேட் ஸ்டாம்ப் பேப்பர் கேட்பாங்க. அதில சைன் போட சொல்லுவாங்க. ஸோ, நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு தான் நீங்க வந்து ஜாயின் பண்ற மாரி இருக்கும். ஸோ, விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணி நீங்க பயன்பெறலாம் நீங்க. ஸோ, உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணுன்றது எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ, மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க அனுப்புற மாரி இருக்கும். ஸோ, அதுக்கு தகுந்த மாரி பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க. உங்களுக்கு எந்த
வெப்சைட்டில் வந்து நீங்கள் பதிவிறக்கம் செய்யணும். ஸோ அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் விண்ணப்பம் பூர்த்தி செய்யறதும் சரி, நீங்கள் அடிஷ்னல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்களா, அது எல்லாமே சரி செல்ஃப் அட்டஸ்டில் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்கள் சான்றிதழ் மட்டும் தான் எல்லாமே உங்களுக்கு பண்ணணும்னு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நேரில் போய் நீங்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம். அப்படி தான் தபால் மூலமாகவும் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ அதுமாரி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான கடைசி இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ விருப்பமும் தகுதி இருக்குங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஸ்க்ரீன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலையுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.